Hello guys. Hello Asina. Hello Hello, Chandru. good. Hello Karthik. We will wait for 2 more minutes. Let others join. Otherwise, we can start. Okay. போன செஷன்ல பண்ணது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? Login Start. in Ganeshan. Then how can we can? Actually, Lakshmi கிட்ட கேட்டா அவங்க ஆக்சுவலா லாக் ஆயிடுச்சு. கணேசன் கிட்ட அவங்க கேட்டு இங்க நியூ லாகின் இப்ப கிரியேட் பண்ணுங்கன்றாங்க. அது அவங்களுக்கு அது நியூ நேத்து லாகின் தான் அவங்களுக்கு. சொன்னாங்க. ஈவினிங் சொன்னாங்க. நேத்து ஈவினிங் வரைக்கும் ஆக்சுவலா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுங்க கீவர்ட் டைம் ஒன் டே கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நேத்து ஈவினிங் தான் கடைசியில என்ன சொல்லிட்டாங்க, அதை லாக் ஓப்பன் பண்ண முடியல. நீங்க கணேசன் கிட்ட சொல்லி புது லாகின் கிரியேட் பண்ணிக்கோன்றாங்க. அதை போன வாரம் மண்டேவே ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த 4 டேஸ்ல ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். எதுவுமே இல்லாம எனக்கு புரியவே இல்லை. கிளாஸ் எப்படி போகுதுன்னு நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட கேட்டா நீங்க சொன்னீங்க அவர்கிட்ட கேளுன்றாங்க. அவங்க என்ன உங்ககிட்ட வாங்கிக்கோன்றாங்க. அப்புறம் லாகின் இல்லாம எப்படி ஒர்க் பண்றது? ஓகே. ஸோ அந்த அந்த லாகின் பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். நான் உங்களுக்கு இப்போ நியூ லாகின் நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். அந்த இதில் ஏன்னா பழைய லாகின் அந்த டொமைன் என்கிட்ட இல்லை. ஓகே. இதுக்கு நீங்க ஸோ இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி இந்த நியூ லாகின் நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டா அது லாகின் வர வரைக்கும் நான் இந்த லாகின் யூஸ் பண்ணிருப்பேன் இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்களேன். இப்போ வந்து சொல்றாங்க நேத்து ஈவினிங் சொல்றாங்க ஆக்சுவலா நீங்க அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க லாகின் புது லாகின் கிரியேட் பண்ணீங்கன்றீங்க. இப்போ இந்த 2 வீக் 3 வீக் 2.5 வீக்ஸ் வேஸ்ட் தானே. சும்மா ஆக்சுவலி லாகின் இல்லாம வெறும் ரெக்கார்டிங் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கா ஜாயின் பண்ணது கிளாஸ் எனக்கு. நீங்க அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும் ஆக்சுவலாக. ஸோ பிகாஸ் வந்து இல்ல நான் ஃபர்ஸ்ட் லாக் இனிஷியலா உங்ககிட்ட தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க நான் கேட்டு சொல்றேன்னு சொன்னீங்க 2 வாரமாவும். இல்லை இப்ப அதுதான். போன வாரம் தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா, ஆக்சுவலா என்ன சொன்னீங்கன்னா, நீங்க ஆக்சுவலி அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. நீங்க ஆக்சுவலி புது லாகின் என்ன சொன்னீங்க. பட் இப்போ அவங்ககிட்ட கேட்டா இந்த வாரம் இந்த நேத்து தான் ஈவினிங் தான் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. நீங்க அவங்ககிட்டயே வாங்கிக்கோங்க லாகின். நான் அவங்ககிட்ட நல்லா கேட்டுட்டு அவங்ககிட்ட நான் இல்லை பேசினேன் அவங்ககிட்ட. லாகின் வந்து ஆஹ், ஆஹ், என்னன்னா லாகின் வந்து நான் இது வந்து ட்ரைனிங் தான் நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க ஆக்சுவலாக. பிகாஸ் இந்த லாகின் வந்து இப்போ என்னோட டெனண்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதுதான் நான் ஏன்னா ஸோ லாகின் வந்து யூ ஷுட் பி ஹேவிங் ஆல்ரெடி. அதுதான் பிகாஸ் வந்து இது வந்து நீங்கள் இந்த ட்ரைனிங் இருக்க வரைக்கும் தான் அந்த லாகின்லையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு கூட வேணும் இல்லீங்களா? ட்ரெய்னிங் எடுக்கும்போது லாகின் வேணும் இல்ல. இல்லாம எப்படி நான் ஆக்சுவலி நான் எப்படி இல்லை ஒர்க் பண்ண அந்த முடியும்? அது ஓகே. எனக்கு புரியுது. கிரெடென்ஷியல் வந்து கிரெடோ கிட்ட இருந்து எடுக்கிறேன்னா, இப்போ நான் ட்ரெய்னிங் அண்டர் குரூப் போயிட்டு இருக்க வரைக்கும் அந்த கிரெடென்ஷியல் ஒர்க் ஆகும். சோ அந்த கிரெடென்ஷியல் நான் ட்ரெய்னிங் இருக்கும்போது எனக்கு ஒர்க் பண்ணறதுக்கு எனக்கு அக்சஸபிளா இருக்கணும். அக்சஸபிள் இல்லன்னா நான் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியும்? ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கோம். இல்லை ஒண்ணு இல்லை இல்லைங்க இதில் வந்து சரி ஓகே நீங்கள் சொல்லுங்க. இல்ல ஒண்ணு ட்ரெய்னர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் யார் எனக்கு நான் பே பண்ணனோ அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியும். நான் 2 பேர்ட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த 3 வீக்ஸ்ல இப்போ தான் நேத்து தான் அவங்க ஈவினிங் சொல்றாங்க. நீங்க கணேசன் கிட்ட நியூ லாகின் வாங்குங்கன்றாங்க. இத எனக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா, லாகின் வாங்கிட்டு ஏதாவது ட்ரை பண்ணிருப்பேன்ல. நீங்களே சொல்லுங்க. I think I don't know. I think actually actually I'm working in Bangalore. Every week I'll come here and actually பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இருக்கும். சோ அதுல நான் ஒர்க் பண்ண முடியும். எவ்ரி சாட்டர்டே சண்டே போயிருந்தேன்னா அப்புறம் எதுக்கு நான் கிளாஸ் ஜாயின் பண்ண மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க எடுத்துட்டு போறீங்க நான் தப்பு சொல்லல. பட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டூ அது நான் இத பண்ணிருக்கணும் இல்லையா? ஒர்க் பண்ணணும் இல்லையா? தென் ஒன்லி இட் கேன் பி. எனக்கு அது புரியல எனக்கு அது. நான் சொல்லலாமா? எஸ். இது லாகின் வந்து இந்த ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸில் நீங்கள் கோர்ஸ் எடுத்துன எல்லாருக்குமே லாகின் கொடுக்கல. ஓகே. உங்களுக்கு லாகின் வேணுங்கிறது நீங்கள் முன்னாடி ஒரு லாகின் வந்து ராம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லாகின் டொமைன்கான அக்சஸ் வந்து ராம் கிட்டையும் கிரெடோ கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ எஸ். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிரெடோ கிட்ட அது பேசினேன். ஓகேவா? இட்ஸ் ஓகே. சம்திங் தட் விச் கிரெடோ கேன் ஹேண்டில். ஓகே. ஏன்னா என்கிட்ட அந்த லாகின் அக்சஸ் இல்லைங்கிற போது உங்கள் லாகின் என்னால் ரிப்பேர் பண்ண முடியாது. ஃபைனலி கிரெடோ ஹஸ் செட் தட் வந்து அந்த லாகினை நம்ம இது பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட டெனண்ட்டில் ஒரு லாகினை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருங்கன்னு அவங்க நேற்று தான் எனக்கு சொன்னாங்க. ஓகே. வாட் ஐ கேன் டூ ஃப்ரம் எண்ட் நான் லாகினை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. பிகாஸ் ஏற்கனவே என்ன கான்வர்சேஷன் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது.
இல்ல ஓகே. நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, இது பெஸ்ட். இது நீங்க 2 வீக்ஸ் முன்னாடியே நீங்க அதான் சொல்றேன். நாங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் இல்ல பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து அந்த நான் அப்பயே யூசர் வந்து கிட்ட உங்ககிட்ட அதாவது ட்ரெய்னர் அப்பயே கிட்ட பேச வந்து நான் முடியும். இல்ல அட்மின் கிட்ட தான் பேச முடியும். 2 பேர்கிட்ட தான் பேச முடியும். சோ நீங்க வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு 2 பேர் ஏன்னா கோயின்சிடன்ட் லாங்குவேஜ் இருப்பீங்க. நீங்க பேசிருக்கலாம். நான் 2 வீக்ஸ் முன்னாடியே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் இல்ல இல்லையான்ட்டு. எனக்கு வந்து நீங்க அப்ப சொல்லிட்டு ஒரு 4 டேஸ் வரைக்கும் வந்து நான் அத மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அது எப்படியா இருந்தாலும் நான் கிரெடோ கிட்ட தான் அவங்க கிட்ட பேசி சொல்லணும்னு நான் அப்பயே சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன்னா பிகாஸ் லாகின் ஐ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நான் அப்பயும் சொல்லிட்டேன். ஓகே. போன வீக்கும் நான் உங்களுக்கு அதுதான் சொன்னேன். லாகின் ஐ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல். என்னோட டெனன்ட்டுக்கு தான் எனக்கு கண்ட்ரோல் இருக்கு. அது அவங்க என்ன குடுத்துருக்காங்க பிகாஸ் யூ ஆர் கமிங் அவுட் ஃப்ரம் அதர் செக்ஷன். ஓகே. ஸோ அதனால எனக்கு அதுல கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டேன். அது சரி ஓகே. இது முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு லாகின் நான் இன்னைக்கு எடுத்துறேன். ஓகேவா? ப்ளீஸ் அத பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலா ஃபுல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்போதான் நெறைய கொஸ்டின்ஸ் வரும். நான் கேட்கணும். நீங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறது அது பார்க்கும்போது இதா இருக்கு. தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. வேற யாராவது பிராக்டிஸ் பண்ணீங்களாப்பா? அந்த ரெக்கார்டிங் ஹேவ் யூ ரீவிசிட்டட் த ரெக்கார்டிங்? நீங்க எதர் ஆ அன்மியூட் பண்ணி பேசணும். ஆர் யூ ஷுட் பி இன் கேமரா. பிகாஸ் வந்து நீங்க ட்ரெய்னிங்ல இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாம நான் வந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா மெசேஜுமே பண்ண முடியாம ஒரு டீம்ஸ் இருக்காதுல்ல. நீங்க அது ரெக்கார்டிங்லயே டைரக்ட்டா பார்த்துக்கலாம். இஃப் யூ ஆர் நாட் தேர் இன் திஸ் ட்ரெய்னிங். நாம ஏதாவது ஐ அக்ரி. பிராக்டிஸ் பண்ணணுமா? நீங்க போன வீக்கோட ரெக்கார்டிங் பார்த்தீங்களா சந்துரு? நீங்க ஜாயின் பண்ணலல்ல? போன சண்டே பார்த்தேன் நான் கணேஷ். ஓகே. துரை. யாஹ்! பட் நானும் ஆக்சுவலா ட்ரை பண்ணல. பட் ஐம் அவேர் ஆஃப் உங்ககிட்ட த எல்லார்கிட்டயும் லாகின் இருக்குல்ல. நான் அது ஃபர்ஸ்ட் செஷன்ல நான் கேட்டேன் லாகின் இருக்கா எல்லார்கிட்டயும் அப்படின்ட்டு. அப்பதான் சந்துரு சொன்னாங்க. ஆனா லாகின் உங்ககிட்ட ஆர்கனைசேஷன் லெவல்ல அசினா ஓகே. நீங்க அட்லீஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு நோட்ஸாவது எடுத்து வைங்க அசினா. ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஜாயினிங் கால். ஏன்னா நமக்கு வேற ஒர்க்ஸ் இருக்கும். வி ஆர் ஆல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஓகே. நீங்க அந்த நோட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு பிராக்டிஸ் பண்ண பாருங்க. பிகாஸ் இந்த ட்ரெய்னிங் நடத்திட்டு இருக்கும்போது ரெக்கார்டிங்ல பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச பிறகுனா சுத்தமா பார்க்க மாட்டோம். ஓகே. ஸோ துரை உங்ககிட்ட இதெல்லாம் இருக்குல்ல, லாகின் இருக்குல்ல? ஆக்சுவலி என்னோட ஆர்கனைசேஷன் இதுல நான் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அதில பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே. ஸோ கார்த்திக். எஸ் கணேஷ். ஆக்சஸ் உண்டு. ஆக்சஸ் இருக்கு. இல்ல நீங்க போன Yeah. வாட்டி ரெக்கார்டிங் திருப்பி ஏதாவது பிராக்டிஸ் பண்ணீங்களா? ஆ, பார்த்தீங்களா திருப்பி? பார்த்தேன். ப்ராக்டிஸ் பண்ண முடியல, பட் பார்த்தேன். ஓகே ஷூர். கொஞ்சம் கொஞ்சமா அத பார்த்து அட்லீஸ்ட் நோட்ஸ் அந்த மாரி இல்ல அட்லீஸ்ட் ரீவிசிட் பண்ணுங்க. இல்ல நோட்ஸ் எடுக்க பாருங்க. ஓகே ஷூர். ஓகே. யா. ஓகே வில் ஸ்டார்ட் வித் தி செஷன். நம்ம பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ எப்படி வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் ரீட் பண்றது. பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆர்பிஏ ஆக்ஷன்ஸ் எல்லாமே அது கேரி பண்ணும். ஓகே. ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்.
இது வந்து இப்போ ப்ளூ ப்ரிசம் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் எனிவேர் இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் டூல் தான் வந்து பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப்பும். ஓகே, அவங்களுக்கு இப்போ ஏதோ சொல்றீங்களோ? No, okay, I said okay. ஓகே, பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப்பும் அதே மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் டூல் தான். நீங்கள் வந்து உங்கள் டெஸ்க்டாப் லெவலில் என்னென்ன ஆட்டோமேட் பண்ணலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப் மூலமாக பண்ணலாம். க்ளவுடுக்கும் டெஸ்க்டாப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, க்ளவுடில் வந்து நீங்கள் யூ ஆர் நாட் டிபெண்ட் ஆன் எனி டெஸ்க்டாப், அந்த ஒரு இது ஒன்று. ஆனால் நீங்கள் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் உங்களோட லோக்கல் ஃபைல்ஸையோ லோக்கல் ப்ரௌசரையோ எதையுமே லோக்கலில் நீங்கள் அக்சஸே பண்ண முடியாது. ஓகே, இட் டசன்ட் கிவ் அக்சஸ் டு எனி லோக்கல் சர்வர்ஸ் ஆர் லோக்கல் சிஸ்டம்ஸ். க்ளவுடில் உள்ளது ஒரு ஏபிஐ அக்சஸ் பண்ணலாம், ஒரு ஷேர் பாயிண்டோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு 6000+ கனெக்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதெல்லாம் இருக்குமே தவிர உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்க இதோடையும் அது இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப்புங்கிறது உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், ப்ரௌசர்ஸ் அது எல்லாத்தோடையும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சொல்றது டெய்லி வந்து ஒரு ஆன்டிவைரஸ் ஒரு டயத்தில் ரன் பண்ணணும்னு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஆன்டிவைரஸ் ரன் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிடும், மெசேஜ் கூட அனுப்பிச்சிடும், மொபைலுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட அனுப்பும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆன்டிவைரஸ் ரன் ஆயிடுச்சு இந்த டயத்தில். ஒருவேளை அது ஃபெயிலியர் அப்போ மட்டும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து அந்த ஆன்டிவைரஸை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிகர் கொடுத்துட்டு இந்த ஆன்டிவைரஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சுன்னு வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஃபெயில் ஆயிடுச்சு, ஒருவேளை ரன் ஆகி ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா ஃபெயிலியர் மெசேஜ் மட்டும் அனுப்புகிற மாதிரி பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் உள்ள ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதில் கேரி பண்ண முடியும். லாக்ஸை டிலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் டெஸ்க்டாப்பில் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அது மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ அந்த லாக்ஸை டிலீட் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக் அப்டேட்டு இது எல்லாமே இந்த டெஸ்க்டாப் பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப் வந்து கேரி பண்ண முடியும். ஓகே, ஸோ இட் ஹாஸ் access to API. ஆல்சோ இட் ஹாஸ் அக்சஸ் டு ஏபிஐஸ். அப்புறம் ஷேர் பாயிண்டோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இதுவும் வந்து 6000+ கனெக்டர்ஸோட இன்ட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ இட் கேன் இன்ட்ராக்ட் வித் ஷேர் பாயிண்ட், பவர் பிஐ, அப்புறம் எஸ்ஏபி, ஒரக்கல், எஸ்கியூஎல் எல்லாத்தோடையுமே டெஸ்க்டாப்பும் இன்ட்ராக்ட் ஆகும். நம்ம வந்து இப்போ எல்லாமே டெஸ்க்டாப்பை விற்றுட்டு க்ளவுடுக்கு நிறையா மூவ் ஆகிட்டே இருக்கும். அஜூரை நோக்கியோ இல்லை பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட், பவர் பிளாட்ஃபார்ம், க்ளவுடை நோக்கியோ ஏஇ நோக்கியோ மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு டெஸ்க்டாப் டிபெண்டன்சி இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கிறனால டெஸ்க்டாப் அவ்வளோவா யூட்டிலைஸ் ஆகலை. பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப்போ இந்த க்ளவுட் இல்லாமல் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ எதுவுமே நம்ம லோக்கலில் அவ்வளோவா யூஸ் பண்ணலை. ஓகே, அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு க்ளவுடில் ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் நீங்கள் வேர்டு எடுத்தீங்கன்னா கூட எம்எஸ் வேர்டு வந்து உங்களுக்கு க்ளவுட்லேயே யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி எக்ஸல் க்ளவுடில் யூஸ் பண்ண முடியும். ஒன் டிரைவ் வித் எக்ஸலில் இருக்குது. ஆஃபீஸ் 365 எக்ஸல் இருக்குது. ஓகே, டீம்ஸும் க்ளவுடில் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இதுங்கிறனால பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப் வந்து எந்தெந்த இடங்கள்ல யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல நான் க்ளவுடு போக முடியாதுன்னு இருக்குல்ல, எங்கள் நான் வந்து இப்போ ஒரு லோக்கல் எஸ்கியூஎல் சர்வர் இருக்குது, அதோட நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பேக்கப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். டெய்லி பேசிஸில் பேக்கப் இல்லை வீக்லி பேசிஸில் பேக்கப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். பழைய சிஸ்டமாக இருக்குது, அதில் வந்து அக்சஸ் சிஸ்டமாக இருக்குது, அதில் ஏதாவது நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் எல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா லோக்கலில் இருக்கிறதோட க்ளவுட் போய் கனெக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி கேட்வே கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்குது. இந்த லோக்கலில் இந்த மாதிரி நான் ஆன்டிவைரஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடங்கள் இல்லை மெயில் வந்து நான் ஒரு லோக்கலில் நான் ஒரு இஎக்ஸி ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு பில்லிங் அப்ளிகேஷனோ ஏதோ ஒரு இஎக்ஸி ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த லோக்கலில் இருக்க இஎக்ஸியை வந்து நம்ம அதில் இருக்க கண்டென்ட்டோ டேட்டாவையோ நான் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப் வந்து நமக்கு நிறைய யூஸ் ஆகுது. So only Okay. work on premises. Yes. ஆமாம். ஓகே, ஸோ நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வாக் த்ரூ பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இது வந்து ஒரு ஃப்ரீவேர் சாஃப்ட்வேர் தான். இந்த பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப்புங்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Okay.
இதுலயும் நம்ம கிட்ட டெம்ப்ளேட்ஸ் அதெல்லாம் இருக்கும் ஆல்ரெடி இருக்கிறது. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்றோம்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸல் ஆட்டோமேஷன், வெப் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். அதெல்லாம் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணலான்னு. ஓகே, ப்ரீமியமும் நமக்கு இது பண்ணிக்கலாம். ப்ரீமியமில் சில கனெக்டர்ஸ் இருக்கும். ஆல்வேஸ் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரீமியம் கனெக்ஷன்ஸ் ஆர் ப்ரீமியம் லைசன்ஸ் சில இடங்கள்ல இருக்கும். இப்போ எஸ்ஏபியோட கனெக்ட் பண்ணும்போதோ சில கனெக்டர்ஸுக்கு வந்து ப்ரீமியம்னு வச்சுருப்பாங்க. பிகாஸ் தே ஹாவ் டு கனெக்ட் டு த எக்ஸ்டர்னல் பார்ட்டி. அந்த இடத்துல நம்ம அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு க்ரோமில் போயிட்டு ஏதோ ஒரு யூஆர்எல், இப்போ நீங்கள் செலினியம் வெப் டிரைவர்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்கா? செலினியம் வெப் டிரைவரோ செலினியம் டெஸ்டிங்கோ யாரோ பண்ணியிருக்கீங்களா? No, no. Finish. No. வேற யாருமே பண்ணல. இல்ல இல்ல. ஓகே, செலினியம்ல என்ன ஆகும்னா அது வந்து அந்த ப்ரௌசர்ஸை வந்து அதுவே ஆப்ரேட் பண்ணும். அந்த செலினியம் வெப் டிரைவர் நம்ம இப்போ ஒரு ஜிமெயிலை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்ப சொல்றோம்னா அந்த செலினியம் வெப் டிரைவர் கோடு வந்து என்ன பண்ணும்னா அதுவே ஜிமெயில் ஓப்பன் பண்ணிடும். யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுவே அடிச்சிடும். அதுவே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடும்னா ஒரு மெயில் அனுப்புறதுக்கு கம்போஸ் பண்ணி அதுவே மெயில் அனுப்பிச்சி விடும். நம்ம என்னென்ன சொல்றோமோ அது எல்லாமே அதுவே பண்ணிடும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து பவர் ஆட்டோமேட்லையும் பண்ண முடியும். நம்ம என்ன சொல்றோமோ அந்த ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் எல்லாமே பவர் ஆட்டோமேட் பண்ணிடும். இதுலயும் செலினியம் வெப் டிரைவரோட ஒரு கனெக்ஷன் நமக்கு எடுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இந்த credosystems.com அப்படிங்கிறதுல ஒரு பிளேஸ் ஒரு யூஆர்எல் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு Okay. இதுல போயிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபைல போய் டவுன்லோட் பண்றோம். ஓகே, ஸோ நான் எங்க போறேன் இப்போ அப்படின்னா நான் இது எல்லாமே இப்போ டவுன்லோட் பண்றதுக்கு வந்து அவங்க ஒரு கிரெடென்ஷியல் கேட்குறாங்க. ஓகே, நம்ம லாகின் பண்ணணும், இது ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து அதை டவுன்லோட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஏதாவது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ப்ளே பண்ண மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம முதல்ல பண்ணலாம். அடுத்து நம்ம அந்த டவுன்லோட்கான ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஓகே, Okay. நான் நியூ ஃப்ளோன்னு எடுத்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் நியூ குரோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த யூஆர்எல் நான் கொடுக்குறேன். மேக்ஸிமைஸ்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். கிளிக் லிங்க் ஆன் வெப் பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு.
இதை நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நான் இதை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த எலமெண்ட்டோட அந்த டாமை வந்து மேப் பண்ணி பவர் ஆட்டோமேட்டை வந்து டெஸ்க்டாப் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த ஆக்ஷனை வந்து ஆட்டோமேட்டடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இது எப்படி பண்ணீங்க இன்னொரு வாட்டி? கண்ட்ரோல் பட் அது அதுல இருந்து சொல்றேன். பண்ணணுமா? நீங்க அங்க கிளிக் பண்ணாலே இங்க வந்தோடனே அது இது காட்டிடும் உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஓகே, இது ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. பட் நார்மலாக இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த இடத்துலையும் அதை எடுக்கல. லிங்க் ஆன் பேஜ். ஓகே. நான் ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வில் டேக் இட் அப். ஓகே. இப்போ இது வரைக்கும் அது வந்துருச்சு. ஓகே.
ஓகே. ஆனா இந்த இதுல எடுக்குது. ஓகே. ஸோ அதுல ஆக்சுவலா ஸ்க்ரோல் ஆறதுனால எடுக்கலையா என்னன்னு தெரியல. ஆனா நமக்கு எப்படியா இருந்தாலுமே நமக்கு அந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆயிருது. ஓகே. ம். ஸோ ஐ வில் லெட் யூ நோ how we can do it. ஓகே. ஸோ ம். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபங்க்ஷனலா இது எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு ஃப்ளோஸா இருக்கும். நீங்க ஒவ்வொரு இது வந்து பண்ண அந்த ஆக்ஷன்ஸ் வந்து இப்ப ஆட்டோமேட்டடா அது வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இப்ப இந்த இடத்துல இது வந்து அந்த ஸ்க்ரோலுமே வருது. ஓகே. இந்த ஸ்க்ரோல இதனால ஆக்டிவேட் பண்ண முடியல. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்க்ரோல் வருதுங்க. ஓகே. தட் we have to scroll and then take it back. ஓகே. அந்த இத இதனால கொண்டு வர முடியல. இப்ப நம்ம இத கிளிக் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா, ஷூர்லி வந்து அந்த இடம் வந்து நமக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ நான் இத சேவ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, அத க்ளோஸ் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த சிஸ்டம் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிரும். இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அந்த அபௌட் அஸ் வந்து அத கிளிக் பண்ணுது. கிளிக் ஃபெயில்டு. ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் அந்த ப்ரௌசர் இதுல உள்ள அபௌட் அஸ் எடுக்கிறேன். ஓகே. ஸோ இத கொடுத்தாச்சு. நம்ம சேவ் பண்ணிடுறோம். இப்ப இந்த அபௌட் அஸ் கிளிக் ஆகி இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அபௌட் அஸ்க்கு அந்த பேஜ் போயிருச்சு. ஓகே. நான் அடுத்து எக்ஸ்ப்ளோர் அவர் கோர்சஸ் கிளிக் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பியும் கிளிக் லிங்க் ஆன் த வெப் பேஜ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு, ஆ இது கொஞ்சம் என்ன சொல்றது? இது வந்து கீழ இருக்கு அந்த இது. நமக்கு அந்த இதனால மறைக்குது. இத மேல கொண்டு வர முடியுதா? ஓகே. இந்த இது வருதுல்ல. இந்த இடத்துல நம்ம திருப்பி கிளிக் பண்ணிட்டு, நான் திருப்பியும் இத கிளிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டேன்னா, எனக்கு இந்த எக்ஸ்ப்ளோர் அவர் கோர்சஸ் வந்து வந்துரும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த ப்ரௌசர க்ளோஸ் பண்ணிடுறது இது ஆல்வேஸ் எ குட் ஐடியா. ஓகே. அப்ப நான் திருப்பி ரன் பண்றேன் அப்படின்னா, இது ரன் ஆகி எனக்கு அபௌட் அஸ் கிளிக் ஆகி, திருப்பி எக்ஸ்ப்ளோர் அவர் கோர்சஸ் கிளிக் ஆகி, இது எனக்கு வந்து இங்க இந்த பாப்அப் வந்து நிக்குது. ஓகேவா? இப்ப நான் வந்து இந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் நான் எதெல்லாம் ஓப்பன் பண்ணனோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிரணும். ஓகேவா? க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா, க்ளோஸ் வெப் ப்ரௌசர் அப்படின்னு வருதா? அத கொடுத்துட்டு, இந்த ப்ரௌசர் அப்படிங்கிற இந்த ப்ரௌசர்ங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, இதுலருந்து ஒண்ணு வேரியபிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ப்ரௌசர் அப்படின்னு வருது. ஓகேவா? அந்த ப்ரௌசர்ங்கிற வேரியபிளையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, எனக்கு என்ன ஆயிரும்னா, ம். அந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆன ப்ரௌசர் தானாவே க்ளோஸ் ஆயிரும். ம். ஓகேவா? ஸோ இதுல நீங்க இந்த கிளிக் லிங்க் ஆன் வெப் பேஜ் நம்ம இதுல ஸ்க்ரோலுமே பண்ண முடியும். ஓகேவா? அது நான் எப்படின்னு உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஓகே. ஓகே. ஏன்னா ஸ்க்ரோல் பண்றதுக்கு இது வந்து கரெக்ட்டா ஏதோ ஒரு இது வரல ஆக்சுவலா. இல்ல நம்ம இது பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணி எடுக்க முடியும் ஆனா. ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல நான் இப்ப இந்த ஃபார்ம ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல நம்ம கிளிக் லிங்க் ஆன் வெப் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு, அதுல அந்த ஃபார்ம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ம். ஓகேவா? இப்ப நான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இத மட்டும் என்னால டிசேபிள் பண்ண முடியுதா அப்படின்னு நான் பார்த்துக்கலாம். பண்ண முடியுது. ஓகே. ஸோ நான் அப்ப என்ன பண்றேன்னா, அத எடுத்து நான் ஃபார்ம ஃபில் பண்றேன். இப்ப இந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சென்ட் எக்ஸ்ட்ரா
இதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல என்ன வரும்னா பாப்புலேட் டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். டெக்ஸ்ட். ஓகே, இதுக்குள்ளே தான் நமக்கு எப்படியும் எல்லாமே யூஸ் ஆகும். இந்த 1-2 ஆக்ஷன்ஸ்குள்ளேயே தான். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் வந்து இந்த வெப் ஃபார்ம் ஃபில்லிங்கில் பாப்புலேட் டெக்ஸ்ட் என்ன வித் ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்டா பாப்புலேட் டெக்ஸ்ட் ஃபீல் ஆன் வெப் பேஜ் அப்படின்னு வருது. என்ன வருது? நான் அந்த இடத்துல பர்டிகுலராக ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ஃபில் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் இதை கொடுத்துறேன். இப்போ இந்த யூஐ எலமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும்னா இதை நான் போய் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இதை insert. இமெயில் வந்து hotmail.com. இது வந்து நான் இது ஒரு நம்பருக்கு எடுத்துக்கிறேன். பிகாஸ் இந்த நம்பர்ஸ் வந்து அவங்க ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க அதில். ஓகே, ஸோ நம்ம டெஸ்டிங்காக தான் இது பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வேணால் நம்ம என்ன பண்ணலாம்னா டெஸ்டிங்னு கொடுத்துக்கலாம். ஸோ தட் இதில் நான் அவங்களுக்கு மெசேஜ் போனாலும் எல்பி இன் தட் வி ஆர் டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இதை நம்ம டிக் பண்ணிக்கணும். ஓகே, நான் இது வரைக்கும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். பிகாஸ் நம்ம ஃபுல்லாக பண்ணிவிட்டு அது தப்பாச்சுண்ணா. ஒர்க் ஆகலைன்னா திருப்பி நம்ம அங்கேருந்து சரி பண்ணிட்டே வரணும். நான் ஆல்ரெடி உள்ளதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் அந்த ப்ரௌசரை என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. நான் இப்போ இதை டிக் பண்ணிவிட்டு நான் சப்மிட்டை கிளிக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லிங்க் ஆன் த வெப் பேஜ். ஓகே, கொடுத்துட்டு நிறுத்திட்டோம்னா மேலே வந்துடும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இன்னொரு கிளிக் லிங்க் ஆன் வெப் பேஜ் போட்டுட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இது வரைக்கும் நம்ம இது பண்ணி சப்மிட் வரைக்கும் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நமக்கு இது கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. அதுதான் தேங்க்யூ ஃபார் யர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதை க்ளோஸ்ன்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த க்ளோஸை வந்து நான் அப்படியே கீழே கொண்டாந்து போட்டுக்கிறேன். ஓகே, டிசேபிளாக இருக்குது, எனேபிள் ஆக்கிக்கிறேன். நம்ம இதை நிறைய தடவை ரன் பண்ண வேணாம். பிகாஸ் நிறைய மெசேஜஸ் வந்து அவங்களுக்கு ஸ்பேமாக போயிடும். ஓகே, ஸோ
நான் இன்னும் ஒரு தடவை மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது என்னென்ன மேனுவலாக பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட்டோமேட்டடாக பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு நான் பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த யூஆர்எல் ஃபஸ்ட்டு கொடுத்துறேன். ஓகே, ஸோ இதில் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரும்னு நினைக்கிறேன். பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகே, இந்த இதில் நான் கொடுத்துறேன். இதில் அபவுட்டஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம். அடுத்து எக்ஸ்ப்ளோரர் இது கொடுக்குறோம். இந்த இடத்துல நான் கண்டிஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம வேறு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறோம். இந்த இடத்துல டெஸ்டிங் அப்படின்னு கொடுக்குறோம். டிக் பண்ணிவிட்டு நான் சப்மிட் கிளிக் பண்ணுறேன். இதை நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக, ஓகே, ஸோ மேனுவலாக பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். ஓகே, மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டடாக பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிஎஸ்வியோ ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ வச்சுருக்கேன். நிறையா இப்போ நான் அதை ஆட்டோமேட் பண்ணணும், அதை நான் வந்து ஒரு சர்வரில் ஸ்டோர் பண்ணணும், இல்லை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், இல்லை ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து நான் போடுறதுக்கு நான் என்ன பண்ணிடலான்னா, அதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கிறத நீங்கள் அதில் கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணி கூட எடுத்து போட்டுக்கலாம். ஒரு எக்ஸ்எம்எல்ல இருந்தாலோ அதை மாற்றி மாற்றி ஃபார்மேட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி டேட்டாஸ்குள்ளே இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்குள்ளே போட்டுட்டே வரலாம். ஒரு 1000 நம்பர்ஸ் இருக்குன்னா கூட 1000 ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு புட் இட் மேனுவலி. ஓகே, நீங்கள் இதை போட்டுட்டு அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே எல்லாமே ஃபில் ஆயிரும் ஃபாஸ்ட்டாக. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னா, மேனுவலாக பண்ணதை இப்போ நம்ம ஆட்டோமேட்டடாக பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, க்ளோஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பவர் ஆட்டோமேட்டோட எக்ஸாம்பிள். இது வந்து நீங்கள் செலினியம் வெப் டிரைவர்லையும் பண்ணலாம். செலினியம் வெப் டிரைவரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செலினியம் டெஸ்டிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதுதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஆக்சுவலாக. உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண பிறகு டெஸ்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மேனுவலாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த வாட்டி என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டட் இது வந்து ஒரு கோடு மூலமாக எழுதி வச்சிருவாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து இன்புட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட் பேட்லேருந்து கொடுத்துருவாங்க. மாற்றி 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 இன்புட் கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கணேசன் அப்படின்னு கொடுத்துட்டு 111 அப்படின்னு கொடுத்தாலோ, இல்லை நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கணேசன் கொடுத்தாலோ, அடுத்து இமெயில் ஐடி கணேசன் @gmailன்னு மட்டும் கொடுத்தாலோ, இது எல்லாமே வேலிடேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கோட் எழுதிடுவாங்க. இதெல்லாம் இன்புட்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த எரரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு டெஸ்டருக்கு கொடுத்துருவாங்க, சாரி டெவலப்பருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு டூல் பண்ணிட்டாலே போதும், நீங்கள் அந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் என்ன பண்ணிக்க முடியும்னா, கண்டென்ட்டை மாற்றி 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 கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி அந்த ஃபார்மை வந்து ரிசல்ட் கொடுத்துட முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவல் டெஸ்டிங் பண்ணவே தேவையில்லை. அந்த டெஸ்ட் கேசஸ் எல்லாத்துக்குமே இங்கே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு யூஸ் கேஸ் எழுதிடுறீங்க. ஓகே, ஸோ இதில் இருக்க ஆக்ஷன்ஸ், முக்கியமான ஆக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே ஓரளவுக்கு போதும். நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், பவர் ஆட்டோமேட்டிஸ்டாக ஓரளவுக்கு பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இது. இதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டவுன்லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் OneDriveலேருந்து டவுன்லோட் பண்ணணும், அந்த மாதிரி இடங்களும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நமக்கு லோக்கலில் ஃபைல்ஸ் இருக்குது, அதை வந்து ஒரு ஷேர் பாயிண்ட் ஃபோல்டரில் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரணும், அந்த மாதிரி இடங்கள்லையும் யூஸ் பண்ணலாம். இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபார் இட் இஸ் கிளியர். Yes, Ganesan. ஓகே, ஓகே, இதில் நம்ம எந்த இதுவும் கிடையாதுங்க. நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஆட் யூஐன்னு கிளிக் பண்ணிங்கனாலே இது வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகே, நீங்கள் ப்ரௌசருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எலமெண்ட் எதை செலக்ட் பண்ணணும்னு அதுவே காட்ட ஆரம்பிச்சிடும்.
இப்போ நீங்க நீங்க ம். பண்ணதுல ஒரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இப்போ செகண்ட் பார்ட் திருப்பி உள்ளுக்குள்ள போக போறோம். அது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ஒண்ணா சிங்கிளா போட முடியுமா? கிளிக் அபௌட் அஸ் அப்புறம் எக்ஸ்ப்ளோர் அவர் கோர்சஸ் அது உள்ள போயிட்டு அது மாதிரி கேட்குறேன். இல்ல இது அடுத்தடுத்த லிங்கா தானே வருது. உங்களுக்கு ஒரே லிங்கா வந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இப்போ ஃபார் ஓ எக்ஸாம்பிள் நீங்க இந்த லிங்க்குக்கு அப்புறமா இப்ப இங்க வந்து எக்ஸ்ப்ளோர்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இல்ல அபௌட் அஸ் கிளிக் பண்ண உடனே அந்த லிங்க் ஒன்று வரும். ஆமா. அதுக்குள்ள அதுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கு. அதான் சரி. அப்போ அந்த லிங்க் உள்ள இது லிங்க் அது ஆக்சுவலி இன்டர்லிங்க் இது பண்ணி ஒண்ணா ஒரே இது யூஸ் பண்ண முடியாதா? இல்ல அது தனித்தனியா தான் போகணும்? இது இது நம்ம வந்து பவர் ஆடம் டெஸ்க்டாப் பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்க எல்லா டூல்ஸுமே நம்ம ஒரு எண்ட் யூசர் தான். இப்ப ஓகே, இதுல வந்து ஓகே. ஒரு தடவ நம்ம எடுத்து போடுறோம்னா, ஒரு கிளிக் தான் கொடுக்கலாம்னு அவன் குடுத்துருக்கான். ஓ அந்த ஒரு அண்டர்ஸ்டூட், கிளிக் நான் அண்டர்ஸ்டூட். பண்ணிடுறேன். அடுத்த தடவ ஓகே, இன்னொரு ஒரு இத போட்டு நான் இன்னொரு கிளிக் ஓகே, பண்ணிக்கலாம். ஓகே, 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 இதுல நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது புதுசா. ஓ ஓகேவா? ஓகே, ஸோ ஆல்ரெடி இருக்கத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்ப தேங்க் டெக்ஸ்ட் யூ. ஃபீல்ட் போடுறோம்னா, அந்த மாரி பாப்புலர் டெக்ஸ்ட் ஃபீல்ட் போட்டுக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இது இது வந்து ஒரு அப்புறம் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல நீங்க உங்க பேர் குடுத்துருந்தீங்க ரைட்டுங்களா? ம். ஆமா. இப்போ ஓகே. இப்போ பேர் குடுக்காம யூசர் நேம் அது மாரி லாகின் குடுக்கும்போது, நானு யார் லாகின் பண்ணணும் அவங்க நேம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அது மாரி இருக்குமா? இல்ல இதுவே நீங்க வந்து ஒரு ஃபார்ம் நீங்க தான் ஃபில் பண்றீங்க. ஓகேவா? ம். ஆ ம். என்ன சொல்றது? ஆ நீங்க வந்து அந்த இன்புட்ட வந்து மேனுவலா குடுக்குறீங்க. ஓகே. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க எந்த பேர் குடுக்குறீங்களோ, அதுதான் அது அங்க வரும்ல. உங்களுக்கு யூசர் ஓகே. நேம் வேணும்னா, எங்கருந்து அந்த யூசர் நேம் நீங்க எடுப்பீங்க? இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இது இருக்கு. பட் இதுவே என்னோட ஆக்சுவலி என்னோட ஆஃபீஸ்ல இருக்க ஒரு வெப் லிங்க் ஏதோ அதுல வந்து நான் எடுக்கணும்னா, இப்போ எல்லாருமே ஆட்டோமேட்டிக் மெயில் இருக்கும்ல. மெயில் அக்சஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் முடியும்ல. ஸோ எப்போலாம் நான் லாகின் அந்த மெயில் உள்ள போகும்போது, இந்த பர்ட்டிகுலர் யூசரோட நேம் ஆட்டோமேட்டிக்கலா கேப்சர் பண்ணிட்டு அது மாரி. அதுக்கு நீங்க ம். இல்ல ஏன்னா இது வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கலா சொன்னது வந்து இது வந்து ஆக்சுவலி நான் வெப்சைட் வெளிய ஓகே. பட் நான் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒர்க் பண்ணும்பொழுது, கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ள இத எடுக்கணும். நான் எடுக்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து வெளிய யூசர் நேமே குடுக்க தேவையில்ல. எல்லாருமே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஆர்கனைசேஷன் மெயில் ஐடி இருக்கும். ஸோ அந்த மெயில் ஐடி உள்ளுக்குள்ள நான் நார்மலா என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலா அந்த நேமும், இமெயில் அத எடுத்துக்கிற மாரி ஆப்ஷன் வருமா? இல்ல அது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அந்த இதுலயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதோ ஒண்ணு மேனுவலா பண்ண போறீங்க. அதுதான் இது ஆட்டோமேட் பண்ணுது. நீங்க வந்து அந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆ என்ன சொல்றது? மைக்ரோசாஃப்ட் இல்ல cognizant.com அப்படின்னு நமக்கு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஓகே. அந்த இன்டர்நெட் போர்ட்டல்ல அவங்களோட இந்த இமெயில் ஐடில டிஃபால்ட்டாவே chandru.cognizant.comனு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஓகேவா? அது மேனுவலா இருக்கும்போது டிஃபால்ட்டா வந்துரும். அத ஓகே. அப்படியே நம்ம கேரி பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல அதுக்கு நான் அந்த டெக்ஸ்ட் குடுக்கும்பொழுது இத மாத்தணுமா? நேம் குடுக்காம இல்ல டிஃபால்ட் ஏதோ சம்திங் வேற ஏதாவது போடணுமா? கேட்கிறேன். டிஃபால்ட்டா இருக்குன்னா, நீங்க அந்த இடத்துல எதுவுமே குடுக்க தேவையில்ல. இப்ப நீங்க மேனுவலா இங்க பண்ண போறீங்க. இமெயில் ஐடி எனக்கு எப்பயுமே டிஃபால்ட்டா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இதுக்கு நான் எதுவுமே குடுக்க தேவையில்ல. நான் மீதி ஓகே. உள்ளத மட்டும் குடுத்துட்டு நான் குடுத்துக்க ஆ வேண்டியதுதான். அப்போ அதுல அது லீவ் அந்த 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 டெக்ஸ்ட் நான் குடுத்தத நான் லீவ் பண்ணிட்டு, எத நான் மேனுவலா பண்ணணுமோ அத மட்டும் ஆட் பண்ணிக்கலான்றீங்க. ரைட்டுங்களா? கரெக்ட்டு. ஓகே. தேங்க் யூ. ஆக்சுவலா இதோட இது என்னன்னா, அந்த ஒரு சிஎஸ்விலருந்து டேட்டாவ கொண்டு போய் லோட் பண்ணும். ஓகேவா? ஸோ, ஆ இது நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இது நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். நான் உங்களுக்கு வேற ஒரு ஈஸியானது ஒண்ணு சொல்றேன். ஓகே.
இந்த மாதிரி சில சைட்ஸ் வந்து சில யூசர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து அப்சல்யூட்லி ஃபார் ப்ராக்டிஸ் ஆஃப் பவர் ஆட்டோமேட். ஓகேவா? மைக்ரோசாஃப்ட்லயும் இருக்கும். இந்த மாதிரி சில எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸ் அவங்களும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இதில் நம்ம வந்து இந்த டேட்டா வந்து இதிலிருந்து எடுத்து நம்ம இதை ஃபில் பண்ணுறோம். இந்த ஆட்டோமேஷன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். டேரா ராபின்சன் அப்படின்னு இருக்கா, இவங்க நம்ம இங்கே கொடுத்துடணும். கொடுத்துட்டு இமீடியட் ஆன்போர்டிங் எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட் கிளிக் பண்ணோம்னா, இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா 20670 வருதா. இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், இதில் ஷேர் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்த இதை இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா, இதை இங்கே கிளிக் பண்ணிட்டு, சாரி இதை கிளிக் பண்ணக்கூடாது, இதை கிளிக் பண்ணிட்டு அனதர் எம்ப்ளாயி ஆட் பண்ணிக்கணும் திருப்பி. அதுக்கப்புறம் போகிறோம் இந்த இடத்துல கொடுத்தோம்னா திருப்பி அதே மாதிரி வரும். அந்த டேட்டா எடுத்துட்டு வந்து இங்கே நம்ம திருப்பி போடணும். ஓகேவா? இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஆட்டோமேட்டடாக பண்ண போறோம். ஆன்போர்டிங் நோன் இருக்கா, கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த நம்பர் வருது. இது வந்து ஒரு ஹெச்ஆர் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஆட்டோமேட் பண்ண போறோம். ஓகே. டு டவுன்லோட் த எக்ஸல் ஃபைலு ரைட்டு. அடுத்து go to PAD. PADனா பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப். லான்ச் எக்ஸல். ஓகே. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ஓகே. இந்த இதை நம்ம விட்டுலாம். இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம நியூ ஃப்ளோ போயிட்டு ஸோ இதுக்கு மட்டும் காமிச்சிங்க யூசர் அவுட்புட் இருக்கு இல்லையா, அதில் வாட் எவர் என்ட்ரி பண்ணுறவங்களோ அது எக்ஸல்ல போய் சேவ் ஆகணும். அதுக்கு ஆட்டோமேஷன் எழுத போறீங்க. இல்லை, இந்த எக்ஸல்ல என்ன இருக்கோ அந்த டேட்டாவை கொண்டு போய் அங்கே என்ட்ரி பண்ணிடுறோம் அந்த ஃபார்மில். ஓகேவா? ஓகே ஓகே என்ட்ரி பண்ணிட்டு என்ட்ரி பண்ணோடனே உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி ஐடி வந்து கிரியேட் ஆகுது. அந்த எம்ப்ளாயி நம்பரை இங்கே கொண்டாந்து சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே திஸ் இஸ் ஓகே. புரியுதா? இதுதான் நம்ம மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஓகேவா? எஸ் 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 இப்போ எடுத்து இதை இப்படி போடுறோம்ல மேனுவலாக. இதை வந்து எஸ் இப்போ என்ன பண்ண போகுதுன்னா அந்த பவர் ஆட்டோமேட்டே பண்ண போகுது. ஓகே 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 புரிஞ்சுங்களா? ஓகே ஓகே அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் மேனுவலாக பண்ணி காட்டுறேன். ஓகே இந்த மாதிரி இது பண்ணிட்டு இது சப்மிட் கொடுத்து இந்த இடத்துல இப்படி வருதா, இதை காப்பி பண்ணிக்கோம். காப்பி பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டுரும். ஓகே இது சேவ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ நம்ம கடைசியாக எல்லாத்தையும் பண்ணோன்னே இதை க்ளோஸ் பண்ணிடும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா லான்ச் எக்ஸல். இதில் லோட் எம்ப்ளாயி டு சிஸ்டம் சைட் அப்படின்னு கொடுத்துட்டு ரேட் கொடுத்துறேன். ரைட்டா? ஸோ இப்போ லான்ச் எக்ஸல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை காணும், இது இருக்கா? ஸோ லான்ச் எக்ஸல் இப்போ இதில் நான் கொடுத்துட்டு இப்போ எனக்கு இது கேட்குது. ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஓப்பன் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட் அப்படின்னு நான் கொடுக்கணும். ஓகே. இந்த டாக்குமெண்ட்டோட பாத் என்ன, இங்க இருக்கு என்னோட டாக்குமெண்ட்டு. இந்த இருக்கு, இந்த இருக்கு. லோக்கல் டெஸ்க்டாப். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓப்பன் ஆஸ் வந்து மேக் இன்ஸ்டன்ஸ் விசிபிள். ஓகே. இந்த மேக் இன்ஸ்டன்ஸ் விசிபிள்னு கொடுத்தோம்னா அது ஓப்பன் பண்ணுறது நம்ம கண் எதில் காட்டும். ஓகேவா? ஓகே நம்ம அதை இல்லைன்னு கொடுத்துட்டோம்னா அது காட்டாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன்னா இது முதல்ல ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன். நமக்கு இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஓகே வரைக்கும்
இது வரைக்கும் அது ஒர்க் ஆகுது. ஓகே. ம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்டன்ஸை நான் இது பண்ணலை அப்படின்னா இது தெரியாது. ஓகே. நான் அது ஓகே. எதுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ ஓகே. இது வரைக்கும் இது வந்துருச்சு. இவங்க இந்த மாதிரி லோக்கல் எங்கேயோ வச்சுருக்காங்க. ஓகே. ரீட் ஃப்ரம் எக்ஸல் ஒர்க் ஷீட். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீட் ஃப்ரம் எக்ஸல் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ரீட் ஃப்ரம் எக்ஸல் ஒர்க் ஷீட் இதை நான் எடுத்துட்டேன். இந்த எக்ஸல் இன்ஸ்டன்ஸுங்கிறது நான் கடைசியாக எடுத்த இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஆல் அவைலபிள் வேல்யூஸ் ஃப்ரம் ஆல் அவைலபிள் வேல்யூஸ் ஃப்ரம் ஒர்க் ஷீட் அப்படின்னு நான் எடுத்துட்டு சொல்கிறேன். இந்த இதை பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ரேஞ்ச் கண்டென்ட் காலம் நேம். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து காலம் நேம் இருக்குது. எஸ், அது நம்ம எஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். இதை சேவ் நான் கொடுத்துறேன். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ஓகே. அதுக்கடுத்து ஃபார் ஈச் எக்ஸல் டேட்டா அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகே. ஃபார் ஈச் லூப் ஃபார் ஈச் நம்ம ஐட்ரேட் பண்ண வேண்டியது என்ன? இந்த வேரியபிள் இங்கே காட்டும். எக்ஸல் டேட்டா அப்படிங்கிறது நான் ஐட்ரேட் பண்ண வேண்டிய வேல்யூ. சேவ் இது கொடுத்துட்டோமா? ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அந்த கரெக்டான டேட்டா இங்கே வருதான்னு நான் முதல்ல ஒரு டிஸ்பிளே மெசேஜில் பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே. மெசேஜில் நான் உள்ள தூக்கி போட்டுட்டு எனக்கு மெசேஜ் பாக்ஸ் டைட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட் ஐட்டம் இதில் என்ன ஷோ பண்ணுது? நேம்னே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ தட் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய கரெக்டாக இருக்கும். கரண்ட் ஐட்டம் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுக்குது. ஓகேவா? நம்மளும் நான் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு கொடுத்துறேன். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸலை ரீட் பண்ணி இது கரெக்டாக காட்டியிருக்கா நமக்கு? இது கரெக்டாக காட்டுது. ஃபர்ஸ்ட் ஐட்டமில் இருக்கிறது நமக்கு என்ன வருது? நேம் கிளாரா ராபின்சன், அடுத்தது ரேமன், அடுத்தது ஓகேவா? ஓகே. இது கரெக்டாக வருது. ஓகே. ஓகே. இது ஆனால் எம்டியும் ரீட் பண்ணுது. அந்த எம்டியை நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இப்போ. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு இந்த எக்ஸலை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறது நான் ஒரு தடவை போய் க்ளோஸ் பண்ண வேண்டியதா? அது இன்ஸ்டன்ஸ் காட்டுறது எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தோணுது. ஸோ நான் அந்த இன்ஸ்டன்ஸை வந்து விசிபிள் ஃபால்ஸ் ஆக்கிடுறேன். ஸோ நான் இது இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸல் ஓப்பனே ஆகலை. இது ஓப்பன் ஆகுது நமக்கு காட்டலை. ஓகே. ரைட்டா? என்ன ஆகுது? ஓப்பன் ஆகல. அது ஓப்பன் ஆகுறது நமக்கு காட்டலை இங்கே லோக்கல்ல. எஸ் எஸ். ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை பாப்புலேட் டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு போட்டு நம்ம அந்த இடத்துல அதை கொண்டு போய் கொடுத்துட்றோம். ஓகேவா? அது அடுத்த ஸ்டெப்பு ஆக்சுவலாக. இப்போ இதில் வந்து நான் அந்த எம்டி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா இது வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா எக்ஸிட் லூப் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் எனக்கு வேணும். இஃப் எம்டி இஃப் வந்து இதை போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க? கரண்ட் ஐட்டம் ஆஃப் நேம். ஓகே. ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே. இங்கே எம்டின்னு ஒன்று இருக்கா? ஓகே. இஸ் எம்டி. ஓகே. எம்டி நம்ம கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு இதுக்குள்ள ஒரு இது வருது இல்லை? இதில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? லூப் எக்ஸிட் பண்ணிடுறோம். ரைட்டா? இப்போ நமக்கு என்ன ஆயிடாதுன்னா எம்டி டேட்டாஸை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நான் அடுத்து பாப்புலேட் டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நான் போடுறேன். ஓகேவா?
இதுல எனக்கு இந்த வெப் ப்ரௌசருங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸே இல்லை. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த இடத்த நான் டைரக்டா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இவங்க வெப் ப்ரௌசர் முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா? இல்லை, அதை வந்து கரெக்டான அந்த ஸ்க்ரீன்ஷாட் இதில் இல்லை. ஓகே, பட் எனிவேஸ் வெப் ப்ரௌசர் கண்டிப்பாக தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு லான்ச் நியூ க்ரோம் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துறேன். ஆனால் நம்ம எது எதெல்லாம் ஓப்பன் பண்ணோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அதை நம்ம டேக் கேர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் இதை கொடுத்துட்றேன். மேக்ஸிமைஸ்னு கொடுத்துக்கிறதும் நல்ல ஐடியா தான். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ப்ரௌசருங்கிற ஒரு வேரியபிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டடாக ஓப்பன் ஆயிடுது. இந்த இடத்துல சாரி இந்த இடத்துல நான் அந்த ப்ரௌசருங்கிற இன்ஸ்டன்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா இந்த இடத்துல போய் நான் டேட்டாவை போடணும். இதை நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் போட்டுறேன். இப்போ இங்கே வந்து நான் கரண்ட் ஐட்டம் வந்து கொடுக்கணும். கரண்ட் ஐட்டம் ஆஃப் கொடுத்துறேன். ஓகேவா? நேம்னு இங்கே நான் திரும்ப திரும்ப எடுத்து நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்கிறனால நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஸோ ஆனால் ஒரு இந்த ஃபீல்டு இடம் ஒரு ஃபீல்டுக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ரைட்டுங்களா? ஆமாம் ஓகே. ஆமாம். இதை போய் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. இந்த இடத்துல எக்ஸல்ல இருந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி வந்து அந்த எக்ஸலை வந்து இது பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும்னா யாரும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அதனால தான் நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த ஓப்பன் பண்ணதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். நம்ம பவர் ஆட்டோமேட்ல இருந்தோ ஏதோ ஒன்று இது பண்ணும்போது, இல்லைன்னா ஓகே. விண்டோஸ் இந்த மாதிரி வந்து அதை லாக் பண்ணி வச்சு விட்டுரும். ஓகே. ஓகே. ஓகே, ஸோ எனக்கு இமெயில்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல இமெயில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பர்த் டேட்டு கொடுக்கணுமா? நான் இதை காப்பி கொடுத்துட்டு இதை நான் என்ன பண்றேன்னா ஸோ இப்போ இதில் பர்த் டேட்னு இருக்கு. இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கொடுத்தோம்னா கரெக்டாக வராது. ஓகே. கரெக்டாகவே கொடுத்துருணும். இது வரைக்கும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். வேணாம். ஓகே, ஸோ நான் இந்த எக்ஸல் இன்ஸ்டன்ஸை க்ளோஸே பண்ணிக்கிட்டேன் ஒரு தடவை. ஓகேவா? ஸோ தட் வந்து எனக்கு இந்த மாதிரி லாக் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனை வராது. ஓகே, க்ளோஸ் 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 எக்ஸல். ஓகேவா? போட்டுட்டு இதே கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு தடவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த டாஸ்க் மேனேஜரில் போய் நம்ம ஸ்டாப் பண்ணி விடணும். அது ஓப்பன்லேயே இருக்கும். ஓகே, அது எங்கே இருக்குன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி விட்டோம்னா நமக்கு போயிடும். ஓகே, அது தெரியலை அப்படின்னா விட்டுலாம். நம்ம அது இது பண்ணால் போகும். ஆனால் நம்ம அதை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா அந்த மெமரி இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த தடவை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணுறேன். பட் நீங்க தான் ஆக்சுவலி அந்த டாக்கிள் பட்டன் சொன்னீங்களா? அது பண்ணிட்டா ஓப்பன் ஆகாது. அப்புறம் க்ளோஸ் ஆயிட்டு இருக்காது. இதுதான் இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆல்ரெடி லாக்டு ஃபார் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி காட்டுது இல்லை? ஓ ஓகே. ஏன்னா இப்போ நான் இங்கே திருப்பி ஓப்பன் பண்ணும்போது இந்த பிரச்சனை காட்டும். ஓகேவா? ம், ம், ம். argument instance must be Excel instance. Argument instance must be Excel instance. எடுத்தானே?
ஓகே. இது நான் என்ன பண்றேன்னா, கீழ கொண்டு போய் போட்டுக்கிறேன். எஸ். இத நான் வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே. நமக்கு அடுத்த ஃபில் வந்து இது பண்ணுது. அண்டர்ஸ்டுட், புரியுதுல்ல? அண்டர்ஸ்டுட். புரியுது. ஏன்னா நம்ம வெறும் 3 தான் கொடுத்துருக்கோம். 3ல எல்லா ஃபீல்டும் வந்து என்ட்ரி ஆயிட்டிருக்கு. ஆன் போர்ட் தவிர. ஓகே. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஐ எஸ். ட்ரை டு ஸ்டாப் இட் மிடில். முடியாதா? ஓகே. இத நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. ம். ஸோ இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, இது நம்மகிட்ட 2 காப்பி இருக்கு இதுல. ஓகே. ஆ. இத நான் இங்க எதையாவது ரிலீஸ் பண்ண முடியுமா? இந்த இடமே வேணாம். நான் வேற இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிறேன். இவ்ளோ டேட்டா வேணாம். ஓகே. ஸோ பிகாஸ் இதுக்கு நெறைய டைம் எடுக்குது. ஓகே. ஸோ இந்த 2 வேணாம். இந்த 2ம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்ண வேண்டிய ஒண்ணு என்னன்னா, நேம் மாத்தணும். பாத். அந்த இடத்துல போய் மாத்தி பாத். விடணும். எக்ஸல் பாத். டாக்குமெண்ட்ஸ்ல போயிட்டு இத அப்படி எடுத்துறோம். இத சேவ் பண்ணிடுறோம். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் கரெக்ட்டா இருக்கு. ஸோ பப்ளிக் டெக்ஸ்ட் ஃபீல்ட் 1 இருந்துச்சு. இந்த நேமு இது எல்லாமே நம்ம போட்டோம். இந்த செக் பாக்ஸ வந்து நான் இது பண்ணணும். ஓகேவா? எஸ். ஸோ ஆன் போர்ட் முடியும். செக் பாக்ஸ் வந்து நான் என்ன பண்ணணும்? சேவ். இதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க? செட் த செக் பாக்ஸ். செட் த செக் பாக்ஸ் to it on web page. செட். ஸோ சரி. ஹாப்பி எலிமெண்ட் இன்க்ளூடிங் செட் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே. செக்ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறோம். ரைட்? ஸோ இது வரைக்கும் வந்துருது. இதுல வந்து நான் ஆக்சுவலா அந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். அது நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம நார்மலா பண்ணிருவோம். அதுக்கப்புறமா கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் எஸ்ஸா இருந்தா செக் பண்ணணும். நோ இருந்தா செக் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. அத நம்ம ஓகே. செக் பண்ணணும். அத நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்துருச்சு. இதுல இங்க போட்டிருக்காங்க அந்த கண்டிஷனு. இந்த மாதிரி ஆன்போர்டிங் வந்துச்சுன்னா அந்த மாதிரி செக் பண்ணு. இல்லைன்னா செக் பண்ணாத அப்படின்ட்டு. இது வரைக்கும் கொடுத்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிடணும். ஓகே. இந்த பட்டனை கிளிக் பண்றதுக்கு கிளிக் லிங்க் ஆன் வெப் பேஜ். ஓகேவா? நான் இதை கொடுத்துறேன். இதை நான் கொண்டு போய் சப்மிட் பண்றேன். ஓகே. இதை கொடுத்துறேன். ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்தது. அடுத்தது என்ன பண்றேன்னா, கிளிக் ஆன் ஆட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் எனக்கு இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த ஆட் அனதர் எம்ப்ளாயி நான் அடுத்து கிளிக் பண்ணணும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, நான் கிளிக் ஆன் லிங்க்னு போட்டுட்டு நான் என்னென்னலாம் மேனுவலா பண்ணணும் அது எல்லாமே ஆட்டோமேட்டடா பண்ணிடணும். ஓகே. ஓகே. கொடுத்து சேவ் கொடுத்துறேன். இது கொடுத்துட்டு
ரைட் டு எக்ஸல் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ரைட் டு எக்ஸல் ஷீட் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். அடுத்து ரைட் ரைட் டு எக்ஸல் ஒர்க் ஷீட் இதை நான் கடைசியில் போட்டுட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா கெட் டீட்டெயில்ஸ் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, கெட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த யூஐ எலமெண்ட் இந்த இது இருக்கு. ஓகேவா? இந்த இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதில் எலமெண்ட் ஓகே. போயிட்டு ஆட் யூஐ எலமெண்ட்ல போயிட்டு இதை நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு இந்த ஆட்ரிபியூட் நேம் வந்து ஓன் டெக்ஸ்ட் இந்த ஆட்ரிபியூட் அப்படிங்கிற இருக்கிறத வந்து இது மாற்ற முடியும். எம்ப்ளாயி நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து இந்த கீழே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து ரைட் த அவுட்புட் ஐடி பேக் டு எக்ஸல் ஷீட்டு. ரைட்டு எக்ஸல் ஒர்க் ஷீட்டு இதை கீழே போட்டுட்டு இதில் இந்த வேரியபிள் இருக்கும் எம்ப்ளாயி நம்பர் கொடுத்துட்டு இது எத்தனாவது காலத்தில் இருக்கு? 5ல் இருக்கு. 5ல் 2 5ல் 2 அப்போ 5 எம்ப்ளாயி நம்பர் டிஃபரெண்டா இருக்கு. அண்டர்ஸ்கோர் இருக்கு நேம். அது ஓகேவா? எங்க எக்ஸல்ல இல்லை இது வந்து நம்ம இங்கே எடுத்திருக்க வேரியபிள். ஓகேவா? இது வந்து அங்கே இருக்க காலம் நேம் கிடையாது. காலம் இங்கே தான் கொடுக்கணும். இங்கே கொடுத்துருக்க வேரியபிள் தான் எம்ப்ளாயி நம்பர். அந்த யூஐலேருந்து எடுத்தது. அதோட அவுட்புட் வந்து எம்ப்ளாயி நம்பர். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இது வெளியே வந்துட்டோம். இதில் போயிட்டு இப்போ இருக்க வேரியபிள் தான் எம்ப்ளாயி நம்பர். அதை நான் எடுத்துட்டேன். அடுத்து 5வது காலம். ஓகே, அடுத்து இது வந்து நமக்கு 1 2ன்னு மாறணும். ஓகேவா? டைனமிக்காக வரணும். இதில் நான் கவுண்டர் ஒன்று வச்சுக்கிறேன். அதை நான் இது மாற்றணும். ஃபஸ்ட்டு நான் 1ன்னே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா கவுண்டர் வச்சுக்கலாம். முதல்ல இருக்கிறது ஒரு காவிதா இருந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் ஓகே. இது வரைக்கும் புரியுது இல்லை? என்னன்னா நீங்க மேனுவலா பண்ணீங்களா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சரி. ஓகே, ஸோ இப்போ இது சேவ் ஆகிட்டு இருக்கு. சேவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இதை ரன் பண்ணுறோம். சரியா? இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஐடியை எடுத்துட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறம் ஏன் ரன் ஆகலை அப்படின்னா அதோட அந்த லூப் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அந்த ப்ரௌசரையும் இதை க்ளோஸ் பண்ணணும். அது நம்ம அதில் எழுதலை. ஸோ இது வரைக்கும் இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரைட் எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் நம்ம எழுதியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணலைன்னா இந்த எக்ஸலை வந்து சேவ் செய்யலை. ஓகேவா? அங்கே இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இல்லை. ஓகே, நான் இது பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது சேவ் பண்ணிடணும். சேவ் கொடுத்தா சேவ். ஓகே, சேவ் டாக்குமெண்ட் ஆஸ்ன்னு கொடுத்து வேறு இடத்துலையும் கொடுக்கலாம். ஓகே, இங்கேயே சேவ் பண்ணிக்கிறேன். அதுவும் ஓகே தான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கவுண்டர் வேல்யூ வந்து 1 2 நான் மாற்றிக்கணும். வேரியபிள் அப்படின்னு நான் கொடுத்துட்டு செட் வேரியபிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த வேரியபிள் வந்து கவுண்டர்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு என்ன கவுண்டர் அப்படின்னு எனக்கு தெரியும்.
இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, எனக்கு கவுண்டர்னு இங்க இருக்கணும். கவுண்டர் கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணணும்னா, இன்க்ரீஸ் வேரியபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? எஸ் இது என்னென்ன யூஸ் ஆகணும் அப்படிங்கிறது, நீங்க உங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் என்னன்னு கரெக்ட்டா தெரியணும். ஓகேவா? அது நீங்க நெட்ல பார்த்தாலும் கிடைக்கும். இல்ல நீங்க ஒரு தடவ நீங்க மேக்ஸிமம் வந்து அரே ஆக்ஷன்ஸ் தான் நிறைய இதுல யூஸ் ஆகும். வேரியபிள் இங்க கவுண்டர் கொடுத்து இன்க்ரீஸ் பை 1 கொடுத்துட்டோம்னா 1 இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே ஓகே கொடுத்துட்டு இப்போ இது நம்ம கொடுத்துட்டோம். ஓகே ஸோ advance in populate test make action first. பாப்புலேட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அங்க இருக்கு பாப்புலேட் டெஸ்ட். இந்த இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம்னா அது வந்து அங்க மூவ் ஆகுற மாதிரி காட்டுறது அது காட்டாது. ஓகே அது நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தோஸ் ஆர் ஓகே. ஓகே நமக்கு அது அது தெரிஞ்சாலும் ஓகே தெரியலனாலும் ஓகே. ஓகே இந்த டிஸ்பிளே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே நான் ஒரு சாம்பிளுக்காக டிஸ்பிளே போட்டிருக்கேன். இதோட இது முடிஞ்சிருச்சு. இதை நான் க்ளோஸ் ப்ரௌசர் அடுத்த வாட்டி கொடுக்கணும். ஓகேவா? நான் க்ளோஸ் ப்ரௌசர் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுகவே இல்லையா? இது எங்கேருந்து எடுக்கிறோம் நம்ம? இதை எடுக்கிறோம். ஓகே ஏதோ கவுண்டர் வந்து இது டூனில் வரணும். ஃபஸ்ட்டே நமக்கு டூன் இருக்கணும். அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே அது ஒன்று. வேற என்ன இருக்கு? இந்த கவுண்டரை நான் டூன்னு கொடுக்குறேன். ஓகே பிகாஸ் எனக்கு ஃபைவ்ல டூவில் தான் அது விழுகணும். ஓகே ஆனால் இதே இன்ஸ்டன்ஸ் கரெக்டாக எடுக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எக்ஸல் இன்ஸ்டன்ஸ் கரெக்டாக தான் எடுக்குது. அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ரோ ரோ டூ ரோ வந்து 2 அது கரெக்டு தான். ஓகே இன்க்ரீஸ் வேரியபிள் பை 1. அடுத்த வாட்டி வரும்போது 3 ஆயிரும். ஓகே 3ல விழுகுது. க்ளோஸ் எக்ஸல் அப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இந்த வாட்டி அது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ L5 அகைன். ஓகே அந்த ப்ரௌசர் இன்ஸ்டன்ஸையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரே ஒரு ப்ரௌசர் தான் இருக்கு. அப்படி இன்ஸ்டன்ஸாக இருக்குன்னா அதுவே டிஃபால்ட்டாக வந்துடும். நம்ம 2 ப்ரௌசர் இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா we have to select that variable. ஓகேவா? இந்த லூப்பை விட்டு வெளியே தான் இந்த க்ளோஸ் எக்ஸல் இருக்கு. ஓகே ஸோ ஆனால் இது திரும்ப திரும்ப ரன் ஆகும். இதெல்லாம் ஓகே தான் இருக்கு.
ஓகே. இப்ப இது வரைக்கும் அது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆ, இது திருப்பி சேவ் ஆகுன மாரி காட்டவே இல்ல. ஓகே. ஆனா நம்ம இதுல என்ன இது வந்து நம்ம பண்றோம். இதுல வந்து எம்ப்ளாயி நம்பர் அப்படிங்கிறத நம்ம இங்க கொண்டு வந்து போடுறோம். ஆன் ஏ ஸ்பெசிஃபிக் செல். இதுதான் அங்க இருக்கா? நம்ம பார்த்துக்கணும். கவுண்டர் இன்க்ரீஸ் பை 1. கவுண்டர் வேல்யூ எக்ஸ் வந்து 2. இது எல்லாமே கரெக்ட் ஆக்சுவலா. இது ஏதோ ஒரு தடவை லாக் ஆகியிருக்கிறதுனால பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. திருப்பி ரைட் பண்ண அலோவ் பண்ண மாட்டேதா அப்படின்ட்டு. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஒருவேளை ரீட் ஒன்லியில் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி அலோவ் பண்ணாது. ரீட் ஒன்லி அதர்வைஸ் ஃபுல்லத்தை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கலாமா? பண்ணிட்டு அந்த பாத்தை மட்டும் கெட்டிங் அந்த பாத்தை மட்டும் திருப்பியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பண்ணிக்கலாம், பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ இந்த இடத்துல இது கரெக்டாக இருக்கு. இது நான் மட்டும் அது ஏன் ஒவ்வொரு வாட்டியுமே எனேபிள் எடிட்டிங் கேட்குது அப்படின்னு தெரியல. ஓகே, இப்போ கேட்கலாம். ஓகே. என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல போயிட்டு இதை நம்ம பிரேக் பாயிண்ட் போட்டும் ரன் பண்ணலாம். ஓகே. ஒருவேளை எனக்கு இப்போ இதில் ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் இந்த இன்ஸ்டன்ஸ் விசிபிள் பண்ணிவிட்டு பிரேக் பாயிண்ட் போட்டு தான் ரன் பண்ண போகிறேன். ஓகே. ஓகே. ஆக்சுவலாக நான் 6மே ரன் ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். ஓகே. ஸோ நான் அதை ஸ்டாப் பண்ணவே ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு ரொம்ப நேரம் ரன் ஆகிட்டு இருக்கானா. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல வந்து 6ம் வேணாம் எனக்கு. ஃபஸ்ட்டு தோணுச்சு இதில் 2 மட்டும் இருந்தால் போதும். இதை நம்ம ஸ்லோவராகவே ரன் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ஒவ்வொன்றா ரன் ஆகும். எக்ஸல் ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட்டா? அடுத்தது க்ரோம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே.
வேரியபிள் செட் பண்ணிட்டேன். சரி, இப்போ வந்துருச்சு. இது வரைக்கும் வந்துருச்சு. இந்த இடத்துல எனக்கு எம்ப்ளாயி நம்பரோட வேல்யூ என்ன வருது? இது எம்டி ஆகுது. இந்த இடத்துல எனக்கு ஏதோ தப்பா இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா போகலாம், ஸ்டாப் பண்ணிடுறேன். இதில் போயிட்டு இது டெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஸ்பேனுங்கிற மாதிரி எடுக்கணும். அப்போனா தான் அதனால எடுக்க முடியும். ஓகேவா? ஏன்னா அந்த நம்பர் அது எடுக்க ட்ரை பண்ணுது. ஸ்பேன் அப்போ கெட் டீட்டெயில்ஸ் ஆஃப் எலமெண்ட் ஆன் வெப் பேஜ். இந்த So, விண்டோன்னு நான் எடுத்துட்டேன். இதுதான் இங்கே உள்ள தப்பு. இது இந்த இதை யூஸ் பண்ணக்கூடாது. வேணாம். டீட்டெயில்ஸ். ஷூர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் திருப்பி விண்டோ எடுக்கிறேன். எலமெண்ட் ஆன் a web page. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா அங்கே போயிடுவேன். இப்போ இது ஸ்பேன் எடுத்துருச்சு. ஓகேவா? ஸ்பேனுக்குள்ளே இருக்க வேல்யூ அதை எடுக்கும் போது இட் டேக்ஸ் அ கரெக்ட் வேல்யூ. இந்த இடத்துல நான் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இதை நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல இந்த எம்ப்ளாயி நம்பர் நம்ம திருப்பி செலக்ட் பண்ணிக்கலாம் இருக்கும். அதான் இப்படி இருக்கட்டும். இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வாட்டி அது மேக்ஸிமம் கரெக்டாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் அந்த டீபக்கர் எடுத்து விட்டுட்டேன். நான் க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இன்ஸ்டன்ஸையும் இந்த வாட்டி பார்க்கல. பிகாஸ் இன்ஸ்டன்ஸ் எனக்கு சும்மா அது லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இந்த டிஸ்பிளே எடுத்து விடணும். ஸோ தட் வந்து நமக்கு என்ன பண்ணாதுன்னா ஒரு வாட்டி நம்ம ஓகேன்னு போய் கொடுத்துக்கிட்டு இருக்குது எல்லாம். ஓகே. அதுக்கும் கோடு அதாவது இது பேசணுங்களா? அந்த டிஸ்பிளே நம்ம தான் கொடுத்துருக்கோங்க. அந்த டிஸ்பிளேயை போயிட்டு அந்த டிஸ்பிளேங்கிற பாக்ஸ் எடுத்து விட்டுட்டோம்னாவே அது போயிடும். ஓகே, ஓகே. தேங்க்யூ. எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாம் நாட் ஃபவுண்ட். ஓகே, அந்த நாட் ஃபவுண்டுன்னு வந்து ஓகே, நாட் ஃபவுண்ட்.
ஆக்சுவலா இந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்பேன் எடுக்கிறதுல ஏதோ பிரச்சனை வருது. இந்த இடத்துல ஸ்பேன் எனக்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் எலமெண்ட் ஆன் கெட் பேஜ் அதே தான் நம்மளும் யூஸ் பண்றோம். ஓகே. ஓகே. இது வரைக்கும் அது கரெக்டா தான் இருக்கு. இந்த பழைய இன்ஸ்டன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ தட் அது வந்து நம்ம அதே ப்ரௌசரை தான் திருப்பி எடுக்கிறனால திருப்பி அந்த கன்ஃபியூஷனை கொண்டாந்துட்டு இருக்கோம். ஓகே. இந்த நம்பரே வச்சுட்டு அந்த ஸ்பேன் அது எடுக்க ட்ரை பண்ணுது. அந்த நம்பர் ஆனால் அந்த நம்பர் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டுது. பட் ஸ்டில் வந்து அந்த நம்பர் யூஸ் பண்ணி எடுக்கிற அந்த இது வந்து நமக்கு கரெக்டாக வரல. ஒரு ஆங்கர் அனதர் எம்ப்ளாயிங்கிறது இதை நம்ம கிளிக் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக என்னன்னா இதை கிளிக் பண்ண பிறகு இதை போடக்கூடாது. அதை விட்டு அந்த பேஜே போயிடுது. அந்த பிரச்சனை இதில் இருக்கு. ஓகே. கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி போடணும். நம்ம போன வாட்டி அது கரெக்டாக போட்டுருணும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஓகே. கிளிக் பண்ணிட்டா இது மூவ் ஆயிடுது. அதுக்கப்புறமா அது தேடுது. ஓகே. ரைட்டா இந்த வாட்டி வந்துருச்சு. எனக்கு மோஸ்ட்லி இந்த வாட்டி நமக்கு அந்த எக்ஸல் ஷீட் சேவ் ஆகிருக்கும். ஓகே. ஓகே. இதோட முடிஞ்சிச்சு. அதனால நமக்கு அடுத்த டேட்டா அது போடாது. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா சரி, ஒன் அவுட் பண்ணுறேன். அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து இதில் சேவ் இல்ல பண்ணணும். இல்ல இல்ல சொல்லுங்க. சேவ் பண்ணது மாத்தி போட்டுட்டு நீங்க ஆரம்பத்துல வேற போட்டுல டவுன்லோட் ஃபெயில்டு டு சேவ் டாக்குமெண்ட். ஆமாம் இந்த இடத்துல அது ஃபெயில் டு சேவ்னு சொல்லுது. ஏன் டாக்குமெண்ட் 1 தான் வச்சிருக்கோம். டாக்குமெண்ட் 2ல சேவ் பண்றது இருக்கு. நீங்க யூஸ் பண்ண டாக்குமெண்ட் 1 எங்க இருக்கு? நான் செக்ஷன் டாக்குமெண்ட் இருக்கு. இந்த எக்ஸல் இன்ஸ்டன்ஸ் இந்த இருக்கு. ஓகே. இந்த எக்ஸல் இன்ஸ்டன்ஸை தான் நம்ம சேவ் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணி இல்லை. ஸோ அது ஓகே தான் நான் நினைக்கிறேன். எங்க இருக்கு? We have to wait for some time. என்னோட ஆக்ஷன்ஸ் இந்த இது சேவ் ஆயிருக்கு.
ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். ம். ஆ. நான் வேற ஒரு பாத்துல இதை சேவ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த இது வேணும். நம்ம ஆனால் ஆக்சுவலாக எல்லா வாட்டியுமே நம்ம கரெக்டாக ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அது ஸ்டாப் ஆகிட்டுலாம் நிற்காது. ஓகே, ஸோ எல்லா வாட்டியும் அது கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இந்த வாட்டியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எதுவுமே எனக்கு வேணாம். ஓகே, நான் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கிறேன். அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டா கூட எனக்கு ஓகே. இது வரைக்கும் நமக்கு இப்போ கரெக்டாக வந்துருச்சு. நமக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த இதில் பார்த்தோம்னா இப்போ இது ஒன்று புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இந்த நம்பரும் விழுந்துருச்சு. ஓகேவா, ஸோ நம்ம இது வரைக்கும் இது ஒர்க் ஆகுது. ஓகே, இது நம்ம நிறைய இருந்தாலும் அந்த நிறைய இருக்க எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா, ஒவ்வொன்றுக்கும் அதை க்ரியேட் பண்ணி அந்த நம்பர்ஸை இங்கே போட்டோம். இந்த ஆட்டோமேஷன் நமக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸல்ல இருந்து இல்லை ஒரு சிஎஸ்வில இருந்து நமக்கு சைட்டை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இமிடியேட் போர்டிங் எஸ்ன்னு இருக்குல்ல, இது மட்டும் ஒரு கண்டிஷன் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். அது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த இடத்துல எங்கே போடுறோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் என்னன்னா வந்து அது நீங்கள் பண்ணும்போது செக் பண்ணி பாருங்க. இமிடியேட் போர்டிங் இஃப்னு ஒரு கண்டிஷன் போட்டு இந்த இமிடியேட் போர்டிங் வந்து எஸ்ன்னு இருந்தால் கரண்ட் ஐட்டம் இமிடியேட் போர்டிங் எஸ்ன்னு இருந்தால் அதுக்குள்ளே இதை எடுத்து போட்டுக்கணும். இல்லைன்னா அந்த செட் செக் பாக்ஸ் வந்து வராத மாதிரி பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்போ எப்படி நம்ம இங்கே வந்து எம்டியாக இருந்தால் எக்ஸிட் லூப் கொடுத்துட்டோம், அதே மாதிரி இதை காப்பி பண்ணி அங்கே போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா, இந்த கரண்ட் ஐட்டம் நேமுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், இமிடியேட் போர்டிங் அப்படின்னு கொடுத்து அது எஸ்ஸான்னு செக் பண்ணிக்கணும். எஸ்ன்னு இருந்தால் இந்த இதை எடுத்து உள்ளே போடணும். ஓகே, இந்த செட் செக் பாக்ஸை. ஸோ இட்ஸ் கிளியர் சோஃபா. ஓகேவா, இது வந்து ஒரு ஆட்டோமேஷன். இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன்ஸ் இருக்கு. வில் பி சீயிங் ஆன் அப்கமிங் கிளாஸஸ். ஓகே, ஸோ வில் கோ ஆன் த நெக்ஸ்ட் திங் ஆஃப்டர் ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஓகே, ஸோ ஓகே. சோஃபா இட்ஸ் கிளியர். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ். clear. கார்த்திக். Clear version 3. கார்த்திக். கிளியர் கணேஷ். ஹசினா. ஓகே, ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ பவர் ஆட்டோமே டெஸ்க்டாப் வந்து ஒரு ஃப்ரீ இதுதான்.
நான் இந்த ஓகே இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் அக்யூமுலேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே. ஓகே ஸோ ஏற்கனவே இருக்க கிளாஸஸும் நான் அனுப்புறேன். ஸோ ஓகே இன்கேஸ் அனுப்பலைன்னா நீங்க எனக்கு குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. பிகாஸ் தேங்க்யூ ஐ மேபி நான் மறந்துருக்கலாம். ஓகே. ஓகே ஸோ நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அனுப்பிச்சிடுறேன் இன்னைக்கு. ஷூரா. ம் நீங்க இந்த ரெக்கார்டிங் பார்த்தாலே நீங்களே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் தோ யூ டோன்ட் ஹேவ் த டாக்குமெண்ட். ஓகே. ஓகே ஸோ ஓகே சந்திரிகா உங்களோட லாகினும் நான் கிரியேட் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் அரௌண்ட் ஈவினிங்குள்ள நான் கிரியேட் பண்ணிட்டு கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்க எனக்கு பிங் பண்ணுங்க. ஓகே ஷூர் ஷூர் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ. பட் இருந்தாலும் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் ஆக்சுவலி வீடியோ பார்க்கறத பதில் ஈஸியாக இருக்கும் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இஃப் யூ கேன். ஷூர். நான் டாக்குமெண்ட் கொடுத்துறேன். எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஒரு மத்தியானத்துக்கு மேலே சாயங்காலத்துக்குள்ள ஆ நான் கொடுத்துறேன். இல்லை நாளைக்கு கூட பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி மண்டே கூட கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. மேபி ஏன்னா அந்த வீக்கில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. தட்ஸ் எனஃப். ஷூர். நான் இந்த தேங்க்யூ வெரி மச். மண்டேக்குள்ள நான் கண்டிப்பாக கொடுத்துறேன். ஷூர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பை. தேங்க்யூ ஆல்.